அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீட்டில் சொல்ல வேண்டியவங்ககிட்டலாம் சொல்லி அனுப்பிடுங்க, அடக்க ஆராதனைக்கெலாம் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு இவர் என்ன செஞ்சிட்ருக்காருங்க. பாஸ்டராக கூட ஆயிருக்கலாம் ஒருவேளை. அங்கே அடக்க ஆராதனை, பெல் அடிக்க, எல்லா வேலையும் இவரே பார்த்துருவார். இவர் தான் பல ரோல் மாறிட்டார்ல, திருடன்லேருந்து ஒவ்வொரு ரோலாக மாறிட்டு வரவர். இப்போ பாஸ்டராகவும் இருப்பார், அவரே அடக்கம் பண்ணுவார், எல்லாமே அவர் தான். அப்படி நம்ம எதுவும் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து கொலையும் என்ன செஞ்சிட்டாரு, கொலையும் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டமும் என்ன செய்கிறாரு பண்ணிவிட்டு, அதுக்கு ஒரு பெரிய ரிவார்டு, ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் அப்படின்ட்டு யார்கிட்ட போய் சொல்கிறாரு. அவர் ஒரு நல்ல பரிசை, சரியான பரிசை அவர் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. நம்ம என்றைக்கும் அப்படி என்ன செய்யக்கூடாது. பல பச்சோந்தின்னா பல கலர் மாறிட்டே இருக்கும்ல, நம்ம அப்படிலாம் மாறக்கூடாது. நமக்கு கொடுத்த ஒரே நிறத்தில் மீன் மாதிரி, நோவா மாதிரி நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இந்த ஒரு மனுஷன் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ ஒருவன் மாத்திரம் தப்பி வந்தான்னா, நோவா மாத்திரம் தப்பி வந்தார், மீன் மாத்திரம் தப்பி வந்துச்சு, ஒரு மனுஷன் மாத்திரம் தப்பி வந்தான். அந்த 2 பேரும் ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு மனுஷன் தப்பி வந்தாலும் அதில் பயன் என்ன செய்யலை, இல்லை. அப்போ நம்மளும் ஃபஸ்ட்டு 2 பேர் மாதிரி என்ன செஞ்சிடணும், தப்பிச்சிடணும். கடைசியாக ஒரே வசனம், 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:16. ஒன்று தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனம். அடுத்த வசனம், ஒருவன் மாத்திரம் தப்பினதை போல வரக்கூடிய உபத்திரவங்களுக்கு, இனி வரக்கூடிய உபத்திரவங்களுக்கு தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே வழி இயேசுவினுடைய வருகை மட்டும்தான். அந்த வருகையில் தப்பிப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இதே போல் அத்தனை பரிசுத்தவான்களையும் ஒருவனாக தேடுகிறார். அந்த ஒரு கூட்டத்தில் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்முடைய குடும்பம், கண்டிப்பாக நம்முடைய ஊழியம், கண்டிப்பாக இதே போல் எல்லா பரிசுத்தவான்களும் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. ஒருவனை போல் அந்த ஒருவன் மாத்திரம் தப்பிச்சோன்னா அப்போ நம்ம மேலே போனப்புறம் பாடலாம், ஒருவன் நம்ம தப்பிச்சிட்டோன்னு என்ன செய்யலாம், பாடலாம். இந்த சம்பவம் ஆண்டவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உபத்திரவங்களுக்கும் முடிவாக நாம் தப்பி ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், சேர முடியும். அல்லேலூயா. மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே, மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே, ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே, மேகமீதில் இயேசு சுவாமி வேகம் வாராரே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. அந்த மேகம் மீதில் ஆண்டவர் ஓடக்கூடிய ஒரே வழி தான் நீங்களும் நாங்களும் தப்பிப்பதற்கான ஒரே வழி. நோவா தப்பிச்சதை போல், மீன் தப்பித்ததை போல், அந்த மனுஷன் தப்பியும் மாட்டிக்கின்றதை போல் நம்ம அப்படி மாட்டாதபடிக்கு இயேசுவினுடைய வருகையில் நீங்களும் நானும் தப்பிக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த ஒருவரை தேடுகிறார். அந்த ஒருவராக, அந்த ஒரு குடும்பமாக, அந்த ஒரு ஊழியமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கி நிலைநிறுத்துகிறார். அந்த உறுதியான பற்றுதலோடு ஆண்டவர் நம்ம இன்றைக்கி மனம் திரும்புதலுக்கு ஏற்பாக, வருகைக்கு ஏற்பதாக ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்கிறார். ஆண்டவர் கையை நம்ம மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எளிமை நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோம். ஆண்டவர் நாளிலே, இந்த 3ஆவது நாள் ஊழியத்தில் நம்மோடு கூட வேதத்தின் மகத்துவங்களை தெளிவாக கற்றுக் கொடுத்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். தனி குடும்பமாக இருக்கிறேனே, தனியாக இருக்கிறேனே, தனி ஊழியமாக இருக்கிறேனே, தனிமையாக இருக்கிறேனே என்ற எல்லா கேள்விக்கும் பதில் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோம், ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம். கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை நடத்துவார், குடும்பங்களை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார், ஐக்கியத்தை நடத்துவார், தேவைகளை எல்லாம் சந்திப்பார், எல்லா பிரச்சனையும் மாற்றுவார்.
மாற்றுவார். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் எல்லா வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்திலே கர்த்தராகிய நான் அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நடப்பிப்பேன். தேவன் 3 நாட்களிலும் தந்த பாடல்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். பாடலுக்காய் ஸ்தோத்திரம். சாட்சிகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். நம்மை அழைத்து வந்ததற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். காலநிலையை சாதகமாக்கினதுக்காக ஸ்தோத்தரிப்போம். நமக்கு ஆண்டு புதிதாக ஒரு உணவும் கொடுத்து நம்மை பலப்படுத்தி அனுப்புகிறார். ஆவிக்குரிய உணவு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஒருவனாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு நம்மை அனுப்புகிறார். இந்த ஊழியத்திற்காக உழைத்த ஜெபித்த கொடுத்த அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்தரிச்சிருவோம். எல்லாரும் நல்ல வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னை தொடர்ந்து நடத்துங்க. ஜெபித்து முடிக்க போகிறோம். முடித்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு ஆயத்தமாக இருக்குது. நாளைக்கு திங்கட்கிழமையாக இருக்கிறனால காலையில் 6 மணிக்கு பரிசுத்தாவிக்கான ஜெபம் இங்கே வச்சு நடக்கும். வர வாய்ப்பு இருக்கவங்க காலையில் 6 to 7 வாங்க. வர புதன்கிழமை 4வது புதன்கிழமை பௌர்ணமி ஜெபம் இருக்குது. அதுக்காக ஜெபிங்க வாங்க. எல்லாருக்காக எல்லாரும் நல்லா என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஆண்டை பார்த்துக்கிடுவார். ஒரு ஆள் போதும். ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் அருமையான வார்த்தையின் மூலமாக நம்மளோட 3 நாளும் பேசினேன். கர்த்தருக்கு நன்றி. ஜெபிக்க வந்து உங்களை எல்லாரையும் இயேசு நாமத்திலே வாழ்த்து நன்றி சொல்ல நம்ம என்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இது எப்படி இருக்கணும்னு சொல்லி நீ நடத்தினீர். வரும் நாட்களிலே நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். எங்களுக்கு இந்த உணவை ஆசீர்வதித்தார், பிரயாணத்தை ஆசீர்வதித்தார். நாங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீ ஜெய கிறிஸ்துவாக எங்களுக்கு முன்பாக செல்கிறபடியினால் உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, சகல போகங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து சொல்லிக்காங்க. சாப்பாடு ஆயத்தமாக இருக்குது, சாப்பிட்டு போங்க. காலை 6 மணி ஜெபத்துக்கும் மறக்காமல் வாங்க. வேறு உங்கள் ஜெப குறிப்பு எது இருந்தாலும் அவ்வப்போது தெரியப்படுத்துங்க. ஜெப இயக்கத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்குது. ஊழியங்களில் கலந்து கொள்ளுங்க. இந்த ஊழியம் எல்லோரும் வளர்க்கும். அந்த அன்போடு எல்லோரும் பங்கெடுங்க, ஜெபிங்க, வாங்க.